நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்க சிஎம் 700க்கும் மேற்பட்ட ஒயின் ஷாப்பை மூடணும்னு உத்தரவிட்டிருக்காரு. அதை பற்றின மக்களுடைய ஒப்பீனியன் என்ன, அண்ட் அவங்களோட ஏரியாவில் அந்த மாதிரி கடைகள் மூடப்பட்டிருக்கா, ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அப்படின்றத மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஆக்சுவலி மூட போகிறது ஒரு நல்ல விஷயந்தான். அவர் இப்போ செய்ய போகிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இதனால் நிறைய ஃபேமிலிஸு ஸ்பாயில் ஆகுது. ஓகே, எல்லாமே ரைட்டு. பட் எப்போவாவது சில ஃபீலிங்ஸ்க்காகவோ ஒரு சில விஷயங்களுக்காகவோ சில பேர் எடுத்துக்கிறாங்க ட்ரிங்க்ஸ் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபீலிங்ஸுக்காக அப்படி எடுத்துக்கிறவங்க அதை எப்படி மாற்றிப்பாங்க. சில பேர் ஒரு ஊருக்கு போகிறது, ஜாலியாக பேசுறது, அந்த மாதிரிலாம் தன்னை மாற்றிக்கிறாங்க. பட் எல்லாராலையும் அது முடியாது. எப்போவாவது ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பட் ரெகுலராக இதுதான் ஃபேமிலியை கவனிக்காமல் இதுதான் முக்கியம் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. சில பேர் ஸ்பாயில் பண்ணி ஃபேமிலியில் அவங்களுக்கு எதுவும் பண்ணாமல் அப்படியெல்லாம் பண்ணுறவங்களுக்காக கண்டிப்பாக மூட வேண்டியது தான். அது ரைட்டு தான். பட் அதே சமயம் இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதுதான் உண்மை. இது உங்களுடைய கருத்துமா? அடுத்ததாக உங்களோட ஏரியாவில் அவங்க சொன்ன மாதிரி டாஸ்மாக்லாம் மூடி இருக்காங்களா, மூடலையா? இப்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கா மாதிரி இருக்குது. அதாவது ஸ்கூல்ஸ் கிட்ட, அப்படி கோவில் கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஃபுல்லாக இன்னும் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது வேறு இடங்களில் ரொம்ப அதிகமாக நிறைய ட்ரிங்க்ஸை பண்ணி ரோட்டில் விடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி சில ஏரியாங்கள்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணார்னா நல்லா தான் இருக்கும். நம்ம இப்போது ட்ரெண்டிங்காக இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போச்சு. ஒரு 60 வயது மிக்க ஒரு பாட்டி ஒரு கடை மூடப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே அந்த கடையை அங்கேயே தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு திறந்து தான் இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸும் நமக்கு வந்துச்சு. அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னம்மா? அதாவது மூடிட்டாங்க, ஓகே, திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, நான் உண்மையை சொல்லணுன்னா நம்ம நாட்டோட இப்போ அவர் நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆக்சுவலி இருக்கிற ஃப்ராங்க், அவர் பாவம் இப்போ தான் சிஎம்மாக வந்திருக்காரு, சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காரு. ஸோ அவர் எடுத்த உடனே பல விஷயங்களை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வீட்டில் ஒரு தலைவியாக நான் இருக்கும்போது நான் எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா சில விஷயங்களை நான் விட்டு கொடுத்து தான் போகணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த டாஸ்மாகால் நமக்கு சில பொருளாதார விஷயங்கள் நமக்கு கிடைக்குது நம்ம நாட்டுக்கு. புரியுதுங்களா? எல்லாருக்கும் வரி போட்டால் கோபம் வந்துடும், விலைவாசி ஏற்றினா கோபம் வந்துடும். ஸோ இதையும் அவர் டோட்டலாக க்ளோஸ் பண்ணார்னா அப்போ நம்மளோட பொருளாதாரத்துக்கு அவர் என்ன பண்ண முடியும் சொல்லிங்களா? அவர் ரொம்ப யங்கு, பாவம் இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ அவர் தலையில் நம்ம எல்லாமே சுமத்த முடியாது. ஸோ சில விஷயங்களை நம்மளும் விட்டு கொடுத்து தான் போகணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செய்வார். கண்டிப்பாக அவருக்கும் அந்த பொறுப்பெல்லாம் இருக்குது. நல்லா ஆகணும் நாடுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஈஸ் யங். ஸோ அவருக்கும் தெரியும். அதனால் கண்டிப்பாக அவர் அதை செய்வார். பட் நம்மளும் பொறுமையாக இருந்து அதை முடிச்சுக்கணும். அதுதான் நம்மளோட இது என்னோட உண்மையான ஒரு விஷயம். இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. அதாவது கவர்மெண்ட் ஒயின் ஷாப் இருந்த இடத்துல கவர்மெண்ட் ஒயின் ஷாப்பை மூடிட்டு அதுக்கு பதிலாக அதே இடத்துல ப்ரைவேட் பார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ரொம்ப சென்சேஷன் நியூஸாக போயிட்டுருக்கு. அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள்? பார் எதுக்கு ஓப்பன் பண்ணணும் ஆக்சுவலாக இல்லையா? அவங்களே வசதியானவங்க தான். இன்னும் பார் வசதி பண்ணி வசதியான ஆளுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு மிடில் கிளாஸ்க்கோ ஒரு இல்லாத ஒரு இதுக்கோ அவங்களுக்கு அது இது கிடையாது. அவங்க சம்பாதிக்கணுன்னு அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதில் எனக்கு என்னென்னா, சம்பாரித்து நல்லா இருக்கவங்க அதே தான் பண்ண போகிறாங்க. இல்லாத கஷ்டப்பட்டு குடிச்சு கீழே விழுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் திருப்பி அந்த கஷ்டம். இவங்க மூடினாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ஆக்சுவலி நான் உண்மையை சொல்லணும்னா சில லேடிஸ்க்கு என் மேலே கோவம் கூட வரலாம். அவங்க ஹஸ்பண்ட் கோவத்தில் திட்ட முடியாமல் இது பண்ண முடியாமல் ஏதோ குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறாரு. புரியுதுங்களா? சில ஃபேமிலியில் சில பேர் ஃபேமிலியை நல்லா கவனிச்சிட்டு கூட நைட் டைமில் போய் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க கோபம் அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும், ஃபேமிலியில் பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? அவங்களால வேறு எதுவும் பண்ண முடியாது. கையில் பைசா இருக்காது, ஜாலியாக டூர் போக முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. இதனால் அதர் பிரச்சனைகள் வரத்துக்கும் சாய்ஸஸ் இருக்குன்றது என்னோட எண்ணம். ஓகே, நன்றிம்மா. ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக பேசுகிறதே பெரிய விஷயம். நீங்கள் இவ்வளோ வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நன்றி.